இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். சாலமன் ராஜா அவையில ஒரு வழக்கு வருது. 2 பெண்கள், ஒரு குழந்தையுடன் வந்து, இந்த குழந்தை எனக்கு தான் சொந்தம்னு வழக்கு தொடுக்குறாங்க. முதலாவது உள்ளவள் சொல்கிறா, "எ நாங்க 2 பேரும் ஒரே வீட்ல தான் வாழ்றோம். எனக்கும் அவளுக்கும் ஒரே நாள்ல தான் குழந்தை பிறந்தது. ஆனா, இவளுடைய குழந்தை இறந்து விட்டது. நான் தூங்கும்போது இரவோடு இரவாக என்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு, இறந்த குழந்தையை என்னிடம் வைத்து விட்டாள்." அப்படின்னு வழக்க சொல்றாங்க. ராஜா கேட்குறாரு. இன்னொருத்தியும் என்னதான் சொல்றா, "இல்ல, இது என்னுடைய குழந்தை தான். இவ தான் குழந்தை இறந்ததுனால என் குழந்தைய வந்து கேட்கிறா." அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜா என்ன தீர்ப்பு சொல்லப் போறாருன்னு அவையில உள்ள எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜா சொல்றாரு, ஒரு சேவகன வாளை எடுத்துட்டு வர சொல்றாரு. "அந்த குழந்தைய 2 பேருக்குமே பாதி பாதியா குடுத்துரு. ஏன்னா 2 பேருமே உரிமை கொண்டாடுறாங்க இல்லையா? அதனால பாதி பாதியா எடுத்துக்கட்டும்." அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன நடக்குது தெரியுமா? ஒ ஒரு அம்மா மட்டும் என்ன பண்றாங்க, வேகமா ராஜா கால்ல விழுந்து, "ராஜாவே, நீங்க என் குழந்தைய விட்டுருங்க. அந்த தீர்ப்ப குடுக்காதீங்க. என் குழந்தை அந்த அம்மாகிட்டயே இருக்கட்டும். எனக்கு என் குழந்தை உயிரோடு மட்டும் இருந்தா போதும்னு" சொல்லி கண்ணீர் மல்க கதர்றாங்க. இன்னொரு தாய், "ஆ ராஜாவே, உங்க தீர்ப்ப நான் மதிக்கிறேன். உங்க தீர்ப்பின்படியே நீங்க செய்யுங்க. உங்க தீர்ப்ப நான் மாத்தி யோசிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்றா. உடனே ராஜா அந்த பெண்மணி கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி யார்ட்ட குடுக்குறாரு? அந்த கதறி அழுத தாயிடம் குடுக்குறாரு. ஆமா, தாயுள்ளம் அப்படிப்பட்டது தான். தாய் எப்பவுமே தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் மட்டும் தான் நினைப்பாங்க. சுயநலம் இல்லாத ஒரு அன்பு இருக்குன்னா இந்த உலகத்துல, அது தாய் அன்பு தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிந்த ஒரு சின்ன கவிதைய உங்களுடன் ஷேர் பண்ணிக்க போறேன். அது ஒரு சிறிய புது கவிதை தான். தாய் தலைப்பு. "நான் சாப்பிட அவள் பசியாறினாள்." இவ்வளதான் கவிதை. ஆமா, இதுல முழுசா ஒரு தாயினுடைய தன்னலமற்ற அன்பு நமக்கு தெரிய வருது. நாம சாப்பிட்டா அவளுடைய பசி தீர்ந்துருமா? எவ்வளவு சுயநலமற்ற அன்பின் அடையாளம். அம்மா, தாய்மையை போற்றுவோம், தாயை வணங்குவோம். வாழ்க்கை இனிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.